ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சமையல்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது எப்படி நிறைய குவான்டிட்டியில அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்போ 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குற இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. அதோட கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா தோல் சீவிட்டு தண்ணியில அலசிட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் பூண்டும் 200 கிராம் எடுத்திருக்கேன். தோல் நல்லா சீவிட்டு நல்லா ஈரமே இல்லாம நல்லா காய வச்சு எடுத்திருக்கேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 பல் போல பூண்டு சேர்த்துக்குவோம். இதுதான் ஒரு கரெக்டான ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதோட அளவு. இப்போ இஞ்சி பூண்டு விழுதையே 3 வகையா அரைக்கலாங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு நான் அரைச்சிருக்க மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 400ல இருந்து 420 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது சரியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஒரு மீடியமான ஒரு ஃப்ளேவர். இப்போ உங்களுக்கு ரொம்ப காட்டமா வேணும் அப்படின்னா பாதிக்கு பாதி சேர்த்துக்கோங்க. 500 கிராம் பூண்டுனா 500 கிராம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்படியே பாதியா குறைச்சிருங்க. 500 கிராம் இஞ்சினா 250 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி தான் எப்பயுமே அடியில சேர்த்துக்கணும். அப்போதான் அது நல்லா அரைப்படும். இது கூட 1/4 டீஸ்பூன் போல கல் உப்பும் 1/4 டீஸ்பூன் போல மஞ்சளும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துடலாம். இந்த உப்பும் மஞ்சளும் தான் பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்க. இப்போ இதுல தண்ணியே ஆட் பண்ணாம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த வித ஈரமுமே இருக்கக்கூடாதுங்க. இஞ்சிலையும் சரி பூண்டுலையும் சரி நம்ம அரைக்கிறப்பையும் தண்ணி சுத்தமா சேர்க்கக்கூடாது. நம்ம ஒருவேளை தண்ணியோ ஈரமோ இருந்துச்சுன்னா அந்த இஞ்சி பூண்டு விழுது ஒரு 15 நாள்லயே கெட்டு போயிடும். ஒரு மாதிரி பச்சை கலர்ல மாறிடும். இதுக்கப்புறமால இருந்து நம்ம ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். நம்ம கை வச்சு இது பண்ணக்கூடாது, வலிச்சு போடக்கூடாது. இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 டீஸ்பூன் போல எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெண்ணெய் மாதிரி வர அளவுக்கு அரைச்சுக்கணும். கண்டிப்பா ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் வலிக்கணும். நம்ம கை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது சீக்கிரமாவே கெட்டு போயிடும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி வந்திருக்கணும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த இஞ்சி பூண்டு விழுது அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டுட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம எப்பெல்லாம் தேவையோ அப்ப மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இது ஒரு 6 மாசம் வரைக்கும் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. மெத்தட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு நீங்க எந்த ரெசிபி பண்ணாலும் சரிங்க, பிரியாணி, கிரேவி எதுனாலும் பயங்கர ஃப்ளேவர் இருக்கும் நம்ம வதக்குறப்பயே. ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.